நவத்திருப்பதிகளில் ஒன்றாக விளங்கும் மாயக்கூத்தர் ஆலயம் குறித்து இன்று ஒரு கோவில் பகுதியில் பார்க்கலாம். வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திருக்குழந்தை எனும் பெருங்குளம் மிகவும் பிரசித்தி பெற்றது. தடாகவனம் என்ற பகுதியில் வாழ்ந்து வந்த தேவசாரன் குமுதவள்ளிக்கு குழந்தையாய் பிறந்த லக்ஷ்மி தேவியான கமலாதேவியை மணக்க மாயாவியாய் வந்த பெருமான் கள்ளத்தனம் செய்து கமலாதேவியின் இதயத்தை கொள்ளையடித்ததால் பகவான் சோரநாட்டியான் என்று அழைக்கப்படுகின்றார். மாயாவியாக வந்து கூத்தாடி கமலாதேவியை கைப்பிடித்த காரணத்தினால் மாயக்கூத்தன் என்ற பெயரும் பெற்றுள்ளார். இந்த தலத்தில் வந்து வணங்கி நின்றால் அனைத்து பாவங்களும் தீரும் என்றும், இக்கோவிலில் மடப்பள்ளியில் இருந்து கழனி தண்ணீர் விழும் இடத்தில் உள்ள காவல் தெய்வத்தின் பெயர் கழனி தொட்டியான் என்றும் அழைக்கப்படுகின்றனர். தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று இரவு 12 மணிக்கு இவருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த வேளையில் இங்கு வந்து வணங்கி நிற்போருக்கு நினைத்தது நடக்கும், வம்சாவழி பெருகும், குடும்பம் விருத்தியாகும், சனி போன்ற தோஷங்கள் நீங்கும் என பக்தர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஒரு வைணவ கோவிலில் உள்ளே நவகிரகங்களின் சன்னதி இருக்கின்றது. இங்கு நவகிரகங்கள் தோஷம் நீங்க மக்கள் நெய்தீபம் இட்டு வணங்குகின்றனர். இக்கோவிலில் ஆடிப்பூரம், வைகுண்ட ஏகாதேசி ஆகிய உற்சவங்கள் நடைபெறுகின்றன. கன்னிகையான கமலாவதி தவம் இருந்ததால் இந்த இடத்திற்கு பாலகாவனம் என்ற பெயரும் உள்ளது. இங்குள்ள மூலவர் வெங்கடவாணன் ஸ்ரீனிவாசன் என்ற திருப்பெயர்களில் கிழக்கு முகம் நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். கோவிலின் முன்னே நுழைவு வாயில் கோபுரம் நம்மை அழகுடன் வரவேற்கும். அதன்பின் கொடிமரமும் பலிபீடமும் அமைந்துள்ளது. அதனுடன் அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட மண்டபமும் காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து வெளிப்பிரகாரம் அழகுடன் அமைக்கப்பட்டுள்ளது. உள்பிரகாரத்தில் மணவாள மாமுனிவரின் சன்னதியும் அமைந்துள்ளது. பெருமான் வெங்கடவாணன் அருள் புரிகின்றார். உற்சவராக மாயக்கூத்தரும் தாயார் கமலாவதி தாயாரும் குழந்தை வள்ளி தாயார் அருள் புரிகின்றனர். இக்கோவிலின் தீர்த்தம் பெருங்குள தீர்த்தமாகும். விமானமோ வேதசார விமானம் என அழைக்கப்படுகின்றது. நவகிரகங்களில் சனி அம்சம் கொண்ட கோவிலாக இந்த திருக்கோவில் விளங்குகின்றது.